சிங்கக்குருகு என்று பட்டர் அருளி செய்வர். இளம் சிங்கம்ங்கிற இடத்துல இந்த ஐதிஹ்யம் காட்டப்படுறது. குருகுனா குட்டின்னு அர்த்தம். இளம் சிங்கம் அப்படின்னா சிங்கக்குட்டி சொல்றச்சேவே மாமனாருக்கு குறைவில்லாத சொல்லணும். இந்த பாட்டு யசோதை இளம் சிங்கம்னு இருக்கு, நந்தகோபன் இளம் குமரன் இருக்கு. நந்தகோபனுக்கு பக்கத்துல அடக்கமா நிற்பறான், யசோதைக்கு பக்கத்துல சிங்கக்குட்டையாட்ட திமிரோட நிற்பறான். அதனால இளம் சிங்கம்னு சொல்றாரு. இளம் சிங்கம்னு கண்ணனை சொல்லணும்னால் பெண் சிங்கம்னு யசோதையை ஒத்துக்கணுமா இல்லையா? ஆண் சிங்கம்னு நந்தகோபாலன் ஒத்துக்கணும். சிங்கத்துக்கு சிங்கம் தான் சிங்கம் பிறக்கும், மனுஷனுக்கா சிங்கம் பிறக்கும்? அதனால அவருக்கு தான் அது பிறக்கும். அப்ப அவ ரெண்டு பேரையும் சிங்கம்னு ஒத்துன்னு இருக்கணும். ஒருவேளை பிள்ளைய மட்டும், ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டா, மாப்பிள்ளைய மட்டும் கொண்டாடிண்டே பெண்ணு பாடிஇருந்தால் அப்பா அம்மா கொஞ்சம் வருத்தமா இருக்கும், மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அதனால ஒரு 2 வாரத்தை அவளையும் கொண்டாடணும். ஆனா நேரம் கொண்டாடக்கூடாது, நேரம் கொண்டாடுறதுக்கு மனசு வராது இல்லையா? அதனால நேரம் கொண்டாடக்கூடாது, மறைமுகமா கொண்டாடணும். இந்த பிள்ளைய பார்த்து இளம் சிங்கம்னு சொன்னால் எங்களை ஒண்ணுமே சொல்லலையேனால், இவரை இளம் சிங்கம்னு சொன்னா உங்களை சிங்கம்னு ஒத்துனதா அர்த்தம் ஆகாதான்னு கேட்டுடுவோம். அது இருந்தா தானே இதை சொல்ல முடியும். அதனாலதான் அவர் தான் சிங்கம், இவர் சிங்க குருகு, சிங்கத்துக்கு குட்டி, இளம் சிங்கம்னு சொன்னார்னு சாதிக்கிறார். அதனாலதான் குட்டி எண்ணாமல் குருகு என்று இங்கு பறவையின் குட்டியும் இணைத்ததால். குருகுங்கிற சொல்லு பொதுவா நிலத்தில் தவழும் விலங்கினங்களுக்கு இல்லை, பறவைகளுக்கு தான் குருகுன்னு சொல்லுவாளாம். தாவர பறக்கிற பறவைகளுக்கு தான் குருகுன்னு உண்டு. ஆனா எதுக்கோ இந்த இடத்துல சிங்க குருகுன்னு பட்டரை சொல்றாருனால் இது பறக்கிற சிங்கமா. அவள்லாம் நிலத்துல ஓடிண்டு சாப்பிட்டு மேய்ஞ்சி வேட்டையாடுற சிங்கம். ஆனா இந்த சிங்கம் ரொம்ப வேகமா பாயும். அதுக்கு பாட்டும் சொல்றார், மேலழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் என்று பெரியாத திருமொழி பாசுரத்திலே கண்ணன் தாவி தாவி அம்மாட்ட தாவணுன்னாலும் புறத்தியார்ட்ட தாவணுன்னாலும் ஒரு பறவை எப்படி தாவுமோ அது போல தாவி போய் பிடிச்சு போறான். அந்த தாவுதல்ல ஒரு நிதானம் இருக்காது, பரபரப்பு இருக்கும். அதனாலதான் குட்டி. நிதானம் பெரிய சிங்கம் தாவித்துனா நிதானமா அசையாம தாவும். குட்டியா இருந்ததுன்னா கைகாலெல்லாம் நடங்கிட்டு இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியாது, தாவராப்புல தாவி தொப்புன்னு விழுந்துடும். அத போல இந்த பிள்ளை எங்கேக்கு அங்கேக்கு தாவி விழுந்துடுவார். அதனால சிங்க குருகுன்னு சொன்னார்னு ஒரு அர்த்தம். நீராட போதுவீர் போதுமினோ நேரழகீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். நீராட வாருங்கோள்னு கூப்பிடுகிறாள். குளிக்க வாங்கோன்னு சொன்ன போறத வேண்டி வாளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறச்ச உயர்ந்த சொல்லெல்லாம் பயன்படுத்துவோமா? நீராட போதுன்னு இருக்கிறது என்ன 2 அர்த்தம் சாதிக்கிறார். எம்பெருமானாரும் சீவையிட்டவர்களும் எழுந்தருளானிருக்க பெரிய நம்பி தான் தண்டனிட்டு கிடந்தார். உடையவர் காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்தியத்தினேச நிபமுல்லசதூர்த்தமுன்றம் ரூபந்தவாஸ்து எதிராஜ திரிசோர்ம மாத்திரே என்று ஸ்ரீரங்க வீதியான போட்டியோட எழுந்துள்ளிருக்கார். அவருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் தன் சிஷ்யனான உடையவரை கீழே விழுந்து சேவிச்சுட்டார். இது பக்கத்துல இருக்கிறவாளுக்கு புரியல. நீர் எதனாலே இப்படி விழுந்து சேவித்தீர்? அதுக்கு அந்த சுவாமி சமாதானம் சொல்றார், நம்ம இங்கனே செய்தருளிச்சு என் என்று கேட்க. உடையவரே எதுக்கு என்ன பார்த்து சேவிச்சீர்னு பெரிய நம்பிகளை பார்த்து கேட்கிறார். நான் ஆளவந்தார் எழுந்துருளுகிறார் என்று இருந்தேன், உம்மை பார்க்கச்சு ஆளவந்தாரே எழுந்துருளினாப்பல் இருந்தது, அதனாலதான் சட்டுன்னு சேவிக்கணும்னு தோணித்தான் நான் சேவித்து விட்டேன்னால் தம்ம சிஷ்யனாச்சே ஆச்சாரியன் அளவுக்கு இவருக்கு பெருமை சொல்லலாமான்ற கேள்வி. நம்ம பிள்ளை நம்ம சிஷ்யனை பார்த்து தேவரீர் எழுந்துருளி இருக்க வேண்டும். இப்ப இன்னொரு சுவாமி வரார், சுவாமி தேவடையில் இருக்கான்னு அப்படின்னு சேவிக்கலாம். ஆரோ ஒருத்தர் தனக்கு ரொம்ப நெருக்கமான உறவுக்கார ஒருத்தர் வராருனா வாரம் உட்காரும், இவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல எழுந்துருளி இருக்க வேண்டும் ஆரான செய்ப்பாளா? நம்ம சிஷ்யர் பெரிய நம்பிகளுக்கு சிஷ்யர் எம்பெருமானார். நம்ம சிஷ்யன்னு சொல்லாமல் ஆளவந்தார் நினைத்தேங்கிறார். என்னால் நம்ம பிள்ளையா இருக்கட்டும் நம்ம சிஷ்யனா இருக்கட்டும் பகவத் சம்பந்தம் இருந்தால் கௌரவத்தோடு தான் பேச வேண்டும் என்றுதான் நம்ம பூர்வர்கள் எப்போதும் சொல்றச்சே. குளிக்கன்னு சொல்ல மாட்டா, கண் வளர்ந்தருளுதல்னு தான் சொல்லுவார்கள், நீராட போதுவின்னு தான் சொல்லுவார்கள். அதுக்கு அவர் காட்டுற இன்னொன்னுதான் இன்னும் அற்புதம். பட்டர் ஸ்ரீபாதத்தை கழுவி தீர்த்தம் கொள்ளும் ஆண்டாள். ஆண்டாள் கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னி, அவருடைய திருக்குமாரர் தான் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். அந்த அம்மா தாய் தம் பிள்ளையினுடைய திருவடியை கழுவி ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்றுக் கொள்ளுவார்கிறார். தம் பிள்ளை நடத்தே ஆச்சாரிய இடத்துல ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிப்போம், பெரிய பாகவதோத்தமர்கள் இடத்துல வாங்கிப்போம். ஆனா தன் மகனான பட்டர் இடத்துல வாங்கிப்பறானால் நான் அவரை எம் பிள்ளைன்னு பார்க்க முடியாது. ராமானுஷரே திரும்ப அவதரித்தாருங்கிற அளவுக்கு பெருமை, பெருமாளும் பிராட்டியும் மடியில தட்டி தூங்க பண்ணிருக்காங்கிற பெருமை. ஆகவே நானும் பெருமை தோற்றத்தான் பாடுவேன். என் ஆண்டாள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டாள் என்று காணப்படுகிறது. இப்படி பல இடங்களையும் பார்க்கலாம்.
மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நல்ல நாள், இப்படிப்பட்ட காலம் வாய்த்ததே. இந்த காலம் இருக்கவே தானே கண்ணனை போய் பார்க்கலாம் பழகலான்னு விட்டுருக்கா. இது வரைக்கும் கோபர்கள்லாம் தங்கள் மகள்களை அனுப்பவே மாட்டாளாம். கண்ணன்ட்டே போகக்கூடாது, அவன் திருடின் போயிடுவான், வீட்டோட இருந்துதான் பூட்டி வச்சிருப்பாளாம். இப்ப சரி மார்கழி நோன்பு நோத்தாகணும், மழை பெய்தாகணும், அதுக்காக நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி கண்ணனே மத்த பேரோட அனுப்பிச்சு வச்சு விடுறான். அதனால பாக்குறதுக்கு ஒத்துணுட்டாலும் இல்லையா. இது வரைக்கும் கிருஷ்ண தரிசனம் இல்லை. இந்த ஒரு மாசம் கிருஷ்ண தரிசனம் உண்டு. அப்பேற்பட்ட காலம் வாய்த்தது இல்லையோ. இந்த காலம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டாடி கொள்ளுகிறாள் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். தன்னுடைய அரையர் கோட்டியில், பெரிய கோட்டி நடக்கிறது, தாளம் தட்டி பாடிட்டு இருக்கார். எம்பெருமானாரே கோட்டியில முன்னாடி உட்கார்ந்து இருக்கார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் தான் ஆளவந்தாருடைய திருக்குமாரர். அவ வம்சம் அப்படியே நாதமனிகளுடைய திருவம்சம் தான் அரையர் சுவாமியினுடைய வம்சம். அப்ப அவர் கையில தாளம் தட்டிட்டு இருக்கார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகொலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று பாடணுமோ இல்லையோ. ஒழிவில் காலமெல்லாம்னால் ஒரு நிமிஷம் கூட விட்டுடாமல் எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டே இருக்கணும். 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்துல நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அதைத்தான் இவர் தாளம் தட்டிட்டு இருக்கார். ஆனா அவர் மேல பாட்டையே பாடலையாம். ஒழிவில் காலமெல்லாம் 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 காலமெல்லாம். காத்தால 9 மணிக்கு தட்ட ஆரம்பிச்சார், மணி 5 சாயங்காலம் வரைக்கும் அதை சொல்றார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் எம்பெருமானார் கேட்டருளி இருக்க ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் என்று இங்கனே ஒரு நாளெல்லாம் பாடி பாடி கண்ணநீரோடே விட்டுப்போம். ஒரு நாள் முழுக்க பாடிக்கொண்டிருந்தார்னால் இப்படி நமக்கு கைங்கரியம்ங்கிற பண்றதுக்கு ஒரு காலம் வாய்த்ததே நினைச்சு பார்த்தால் இத்தனை நாளு எத்தனை ஜென்மத்தை பழுதே பகபலம் போயினான்னு 5 அழுதுருக்கேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உடையவரும் இருந்து ஆளவந்தார் திருக்குமாரரா பிறந்து பெருமானுக்கு தாளம் தட்டி கைங்கரியம் பண்ணக்கூடிய விண்ணப்பம் செய்வார் பாக்கியமும் கிடைச்சு இந்த பாக்கியம் இன்னி வரைக்கும் இருக்கேன்னால் இத ஒரு நாள் காலமெல்லாம்னு சொன்னா போறாது, சொல்லி 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 ஆற்றாமையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழுது கொண்டே பாடினார்னு சொல்லுகிறார்கள். 2வது பாசுரத்துல சொல்லச்சே ஓங்கி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோர். பொதுவா நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறது வைகுந்தத்துலதான் வாழ்ச்சி. வையத்துல என்ன வாழ்ச்சி? இது இருள் தருமா ஞானம். இங்க போனா தெரியாது, அங்க போனா தெரியாது, கர்ம ஞான பக்தி ஒண்ணுமே வராது, எல்லாம் ஒரே குழப்பம். ஆனா ஆண்டாள் ஏதோ வையத்து வாழ்வீர்கள்னு பாடுகிறாளே, இந்த வையகத்தில் வாழ்ச்சி உண்டான்னு கேள்வி. ஆமாம், ஹனுமார் வைகுந்தத்துக்கு போறேன் நீ வரியான்னு கேக்குறார். ராமன் ஹனுமார கேக்குறார், நான் வரல, ஸ்நேகமே பரமோராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவோ நான்யத்தர் கச்சதி, நான் வரலேன்னு அவர் மறுத்துட்டார். அதைத்தான் இந்த இடத்துல ஐதிகத்துல சொல்றார். வியாக்கியானத்துல பெரியவாசன் சொல்லிட்டே வரார், நாயனார் சொல்லிட்டே வரார். ஹனுமான் கூப்பிடும் போது மாட்டேன், நான் இந்த ஊரோட இருக்கேன்னு சொல்லிட்டார். ஏன்னா வைகுந்தத்துல வாழ்ச்சி இல்ல, வையத்துலதான் வாழ்ச்சி. ராமானுபவம் வையத்துலதான் இருக்கு. சிவைகுண்டத்துக்கு போனா நான் எங்க ராமன் அனுபவிக்க போறேன்? ராமனை கண்டகன்கள் மத்தொன்னனை காணா பாட்டை வேணா வச்சுக்க வேண்டியதான். அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னனை காணாவ மாத்தி ராமனை கண்டகன்கள் மத்தொன்னனை காணா என்றவர் இருந்தார். தசரதனே உடனே மூச்சு படுத்து கிளம்பி போனார்னு உடனே உயிரே இருக்கல தசரதனுக்கு போயிடுத்து. தசரதன் ராமனிடத்துல வைத்திருந்த அன்புக்கு ஸ்நேகம்னு பேரு, லக்ஷ்மணன் ராமனிடத்துல வச்ச அன்புக்கு பக்தின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்ப ஒரு சந்தேகம், இவ்வளவு தூரம் தசரதனுக்கு ராமனிடத்துல ஆசை இருக்கும்னால் அவரே சொர்க்கத்துக்கு போலையாமே, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போலையாமே, சொர்க்கத்துக்கு தான் போனாராமே. எதனால்? தசரதன் நேர ஸ்ரீவைகுண்டம் போயிருக்கலாம், ராமனே பெத்தவர், ஏன் போகவில்லைன்னு கேட்டுக்கொண்டு இப்படி வெத்திரேகத்தில் முடியும்படியானவன் மோட்சபலம் பெறாதொழிவானன் என்று நஞ்சியர் பட்டரை கேட்க. இப்ப 2 பேர் இருக்க பாருங்க, ஆச்சாரியன் சிஷ்யன் என்று நஞ்சியர் பட்டரை கேட்க இவனுக்குள்ளது நரகமே. புட்ல தெரிச்ச மாதிரி பதில் சொல்றாரு அவர். தசரதன் போயிருக்க வேண்டியது நரகத்துக்கு, போனா போறது பெத்தவனாச்சேன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாருங்கிறார். தசரதனுக்கே நரகம்னா ஒரு பக்கம் முதல்ல நமக்கு கால் நடுங்கும். அப்பன்னா நம்ம நிலைமை என்ன? பெத்த தசரதன் நரகத்துக்கு போகணும்னு பட்டரை சொல்லிட்டு இருக்காரு. எதனால அப்படின்னா மேல சொல்றார், சாமானிய தர்மத்தை பார்த்துட்டு விசேஷ தர்மத்தை விட்டு கொடுத்தது அவன் பண்ண பெரிய தப்பு. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் நரகத்துக்கு போறேன், போகாத போறேன், சத்திய வாக்கியம் நிக்கட்டும், நிக்காத போட்டோம், எங்க இக்ஷாக்கு குலம் வாழட்டும், வாழாத போட்டோம், ராமன் திருமேனி வாட வெயில் பட ஒத்துக்க மாட்டேன், ஆகவே ஒரு நாளும் அவரை காட்டுக்கு அனுப்ப மாட்டேன். இந்த உறுதியை மட்டும் எடுத்திருக்கட்டும், நேர ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிருப்பான்.
அது போகாமல் என்னமோ நான் சத்திய வாக்கியம் கொடுத்துட்டேன், இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவா மாத்த மாட்டார்கள், கை கேட்டா கொடுத்துட்டேனால் புத்தியே உனக்கு ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். ஆகவே அப்படி பண்ண தப்புக்காக ராமனை காட்டுக்கு அம்சத்துக்காக இவர் நரகத்துக்கு போயிருக்கணும். போனா போறது பெத்தவனாச்சேங்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு அமிச்சிருக்கார். இதுக்கு மேல ஜீவை குண்டத்தை பத்தி எல்லாம் பேசவே பேசாதே அப்படின்னு பட்டன் 5 இடத்துல சொன்னார்னால் பல அர்த்தங்கள் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். தர்மம்ங்கிறது பகவான் தான் சாட்சாத் தர்மம். நாம பண்ணது தர்மம்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ராமமே தர்மம், கண்ணனே தர்மம். ஆகவே அவரை பொறுத்து தான் தர்மம்ங்கிறது மறந்துபடுது. அதுதான் தசரதன் பண்ண குற்றம்னு அங்க சாதிக்கிறார் ஆழ்வான். எங்கள் பூர்வர்கள் தேவதாந்தர பஜனம் பண்ணாமையாலே என்றானாம். இன்னத்தை செய்யாதன செய்யோம் தீக்கருளை சென்றோதோம்னு தானே பாசனம். செய்யாதன செய்யோம்னா யாரு செய்யாதன செய்யோம்? எங்க முன்னோர்கள் எதை செஞ்சிருக்கலையோ அதை நாங்க செய்யவே மாட்டோம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்போம். அவர்கள்லாம் தேவதாந்திர கோவிலுக்கு போனதில்லை, அதனால நாங்களும் செல்ல மாட்டோம் என்று கூறத்தாழ்வான் சாதித்தார்னு சொல்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். ஓங்கினான் உலகளந்தான்னு 3வது பாசனம். அவருக்கு ஓக்கம் உண்டா, விருத்தி கிராசங்கள் உண்டான்னு கேள்வி. வளரணும், சுருங்கணும். வாமனாவதாரம்னா சுருங்கணும், திருவிக்கிரமாவதாரம்னா வளரணும். வளராது குவியாது மலராதுங்கிறதான் பெருமாளுக்கு பெருமை. அவருக்கு விகாரம் கிடையாது. ஆனா இங்க விகாரம் இருக்கே. சுருங்கலாமா வளரலாமா? சதைக ரூப ரூபாய விட்டவே சர்வ ஜிட்டவேன்னு சொல்லிவிட்டு ஒரே மாதிரி தானே அவர் இருக்கணும். நமக்குத்தான் சுருக்கம் வளர்ச்சி எல்லாம் உண்டு. பெருமானுக்கு ஸ்வரூபத்திலையும் சுருக்க வளர்ச்சி இல்லை, திருமேனியிலையும் சுருக்க வளர்ச்சி கிடையாது. சுருக்கமோ வளர்ச்சியோ இருந்தால், விருத்தி ஹிராசம் இருந்தால் குற்றம் அல்லவான்னு கேட்டுக்கிறார். அது தோஷாய, அது தோஷத்துக்கா ஆகாதானால் கர்மாதீனமா சுருங்கி வளர்ந்தாதான் தோஷம். கிருபாதீனமா சுருங்கி வளர்ந்தா தோஷமே ஆகாது. கருணையால் அவர் செய்தாரே தவிர கர்மத்தினால் அவருக்கு வரலையே. ஆரோ ஒருத்தர் சமப்படுறார், ஓஹோன்னு ஓடி போனேன். அவர் படுற கட்டத்தை பார்த்து பெருமாளுக்கே 2 துளி கண்ண ஜலம் வந்தது. அழுது விட்டார் தோஷம்னு சொல்லிவிடா. நான் அழுதா தோஷம்னு சொல்லுவேன். ஏன்னா நானோ நீங்களும் அழுதா கர்மத்தினால அழறோம். ஆனா பெருமாள் இப்படி ஒருத்தர் கட்டப்படுறாரே, கஜேந்திரம்ங்கிற யானைக்காக ஓடோடி வந்தார். என்ன இப்படி ஒரு பறக்கிறார்? துளி கூட பரபரப்பு இல்லாத இருக்க வேண்டாமா? பிரம்மமாச்சே. அதனால என்ன பண்ணிருக்கணும்? ஓஹோன்னு யானை கூப்பிட்டாலும், பிரகலாதன் என்னமா கூப்பிட்டாலும் அப்படியே உட்காண்ட நில மாறாத பெருமாள் உட்காண்டு இப்படி திரும்பி பார்த்து நன்னாரு சரியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நம்ம உடனே பாடுவோம்னா நிச்சயமா பாட மாட்டோம். அவர் அங்கேருந்து ஓட்டமா ஓடி வந்தார். வந்த வேகம் என்ன வேகம்! யானை பேர்ல ஒரே ஆசை, முதல பேர்ல ஒரே கோபம். சிம்மாச்சலத்துல வராக நரசிம்ம சுவாமி இடுப்பு வேட்டி அவிழ்ந்து தெரியாத மேலேந்து குதிச்சு கீழே வந்திருக்காரு. அதனாலதான் இப்போ ஒரு கையால வேட்டியை பிடிச்சுன்னு ஒரு கையால கருடனை கொடுத்துட்டு இப்படிதான் அவர் திருக்கோலத்தோட இருக்காரு. அப்படிதான் அவர் இருக்காருன்னு இது தப்பா? இடுப்பு வேட்டி பிரம்மத்துக்கு நழுவித்துன்னு ஒத்துப்பிடா. அப்படித்தானே இருக்கு. எனக்கே வேட்டி நழுவக்கூடாது, இதுக்கு மேல பெருமாளுக்கு போய் வேட்டி நழுவலாமன்னால் நழுவினது கர்மத்தால இல்லை, நழுவினது கிருபையாலே. வியசனேஷு மனுஷ்யானாம் விரஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. அதனால அப்படிதான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லும் போது விருத்தி கிராசங்கள் கூடுமானால் கூடும். ஏன் கூடும்னால் இதனாலதான் கூடும். அதை சொல்லும் போதே இப்படி பேச மாறனேறியிலே ராமானுஜதாசன் என்பார் ஒருத்தர், அவன் வருகிற வரியை கண்டு கடக்கவென்பதே 4 அடி விலங்கி போதல் இல்லையாகில் ஒரு முழுக்கிட்டு கொள்ளுதல் செய்யவன்றோ அடுப்பது என்ன. சண்டாளனை ஆகிலும் அவன் ஆர்த்தனான சமயத்தில் அல்லாதார் விலங்கி போவார். விஜனாகில் அவன் விளங்குவான் என்று விதி விசேஷித்த அம்சம் அழிந்ததே என்று அவர்கள் சொல்ல. ஆரோத்தர் வரப்பாடு, வயல் வரப்பாடு, அது அகலமா இல்லை, குறுகலா இருந்திருக்கு. இப்படி ஒரு சிறந்த சீவையிட்டவர் வந்துட்டு இருக்கார். அப்படி பிராமணர் அல்லாதார் சண்டாளன் ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். யார் ஒதுங்கி வழிவிடணும்னால் தர்மசாஸ்திரப்படி அந்த சண்டாளன் ஒதுங்கி வழிவிடணும், இவர் மேல போகணும். அப்படி இல்லையா? ஆனா அவர் ரொம்ப நல்லவர், அவர் பரமபாகவதர், பெருமானிடத்துல ரொம்பவே பிரதிபத்தியோடு இருந்தவர். அதனால இவர் அவரை ஒதுங்கல, இந்த சுவாமியே ஒதுங்கலாம்னு சொல்லியிருக்கார். இப்படி மறு தர்ம சாஸ்திரம் மாறி போச்சே, இப்படி போய் அவர் சொன்னது மாறித்தேன்னு கேட்கிறாளாம். அப்ப அவர் சொன்னது, இந்த இடத்துல எதுக்கு விதியை போய் பாக்குற? இன்னார் இடத்துல அழலாம், இன்னார் இடத்துல அழக்கூடாது எல்லாம் விதிக்க முடியாது. இதெல்லாம் கருணையால நடக்கிற விஷயமே தவிர விதிப்படி நடப்பதில்லை. விதிபூர்வகமாயோ கிருபை இருப்பது என்று அருளி செய்தார்.
அதனால விதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிரம்மம் அழமாட்டார், பிரம்மத்துக்கு விகாரம் இல்லை, இது விதியாக இருக்கலாம். ஆனா கருணையினால அழுவார், சிரிப்பார், அணைத்து கொள்ளுவார், வளருவார், தாழ்வார், எல்லாம் தான் பண்ணுவார். அதனால இதுல குற்றம் வராதுன்னு ஓங்கி உலகளந்த உத்தமன்கிற இடத்து ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் முக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அழகான அர்த்தம். உருவம் போல் மெய்கருத்து. மேகத்தை பார்த்து கண்ணன் எப்படி கருப்பா இருக்கணும், மேகமே அத போல நீயும் கருப்பாகுனால் கண்ணன் உள்ளத்துல இருக்கிற கருணைய உன்னால காட்டிட முடியாது. மழை பெய்யலாம், ஆனா அவர் கருணையை நீ காட்ட முடியாது. அவர் ஆட்டம் கருப்பா இருக்க முடியுமா பாரு. அப்படின்னா பாதிதான் அர்த்தம். உள்ளத்துல இருக்கிற கருணையும் காட்டினாத்தான் கண்ணனை போல ஆச்சு. மேலோட்டமா திருமேனில் இருக்கிற கருப்பை மட்டும் காட்டினா உருவம் போல் மெய்கருத்து. உருவம் மட்டும்தான் கருக்கும். அதுக்கு சொல்ற ஆச்சரியமான இடம். நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதா போலே என்று பட்டர் அருளி செய்வார். பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா நீங்க சேவிக்கலாம். 10ஆம் உற்சவத்தன்னைக்கு பகல் 10 10ஆம் திருநாளன்று நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். இந்த நாள் வரட்டும் வரட்டும்னு நம்பெருமாள் ரொம்ப நாளா காத்துட்டாராம். ஏனெனில் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை பட்டர் பாடினார். அதுல ஒன்ன காட்டிலும் பிராட்டி தான் பெருமை பெற்றவள்னு பாடிவிட்டார். இப்படி போய் சுருட்டீரே, எனக்கு தான் பெருமை இல்லையானால் அது என்ன பண்ணாலும் அவள் தான். அதுக்குன்னு காத்திருந்து இந்த 10ஆம் திருநாள் வந்த உடனே திருக்கோலத்தை சாத்தி விட்டு பட்டரை உள்ள கூப்பிடுறார். இந்த திரையே திறக்கற புறப்பாடினமே தான் ஆகணும். இப்ப வந்து பாரு, அந்த நாச்சியார் ஆட்டம் நீர் தாயார் தாயார்னு சொல்லிடுறேன், ஸ்ரீரங்க நாச்சியார் ஆட்டமே இன்னைக்கு வேஷம் போட்டு இருக்கேன். இப்ப நான் எப்படி இருக்கேன் பாருன்னா ஏற இறங்க ஒரு தடவை பார்த்தாராம். எல்லாம் நன்னாத்தான் இருக்கு. கிரீட்டம், மகுட்டம், சூடாவதம்சம், ஆடை, அணிகலன், புடவை, வேட்டி அதெல்லாம் நன்னாத்தான் உடுத்திட்டு இருக்கேன். ஆனா என்ன பார்த்தாலும் உன்னுடைய கண்ணு காத்தி கொடுத்துடுறது. அவ கண்ணு உனக்கு இல்லை. அவ கண்ணை பார்த்தாலே கருணைய வழிகிறது. உம்ம கண்ணை பார்த்தாலே கோபம் தான் தெரியுது. அதனால நாச்சியார் விழி விழிக்க போகாது. உம்முடைய கண்ணிலே அத்தனை கருணை இல்லாதபடியால் அந்த விழிய உமால விழிக்க போகாதுன்னா அது பெண் விழி. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாங்கிறவருடைய விழி. எப்போதுமே நிகிரகமே தெரியாதவளாய் அனுகிரக விசிட்டையாகவே இருக்கிறபடியால் அதுதான் ஏற்றம்னு சொன்னார்னு இப்ப நடக்கிற சமீபத்து உற்சவத்தை படிக்க அதை பார்த்துக்கலாம். அதனாலதான் உருவம் போல் மெய்கருத்து. கடைசி பாசனம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குரத்தில் தோன்றும் மணிவிளக்கை. யமுனை துறைவன்னு தான் இருக்கு, கண்ணன்கிற பேர் இல்லை. சில பேர் எழுதிச்சே ஒருத்தர் வெய்யணும்னா நேர பேரை சொல்ல மாட்டான். இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னாருக்குன்னு நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி எதுவும் பேரே காணுமே. மாயனை இது பேரா? மண்ணு வடமுதுர மைந்தனை, மதுரையில எத்தனையோ பேர் பிறந்திருப்பா. தூய பெருநீர் யமுனை துறவனை, யமுனக்கரையில 1000 பேர் வாழ்வா. அப்படியே இருக்கேனால் பயந்து போய் பாடினாலாம். கம்ச பயத்துக்கு அஞ்சி ஒழிக்க வந்து சேர்ந்தாரை சொல்லுமா போலே சொன்னபடி பாரீர் என்று பட்டர் கம்சனுக்கு கண்டு பயந்து போய் அதை ஞான பேர் தெரிஞ்சிட போறதே, அதனால கண்ணன்னு சொன்னா கம்சன் ஓடி வந்து பிடிச்சு கொண்டுட போறானேங்கிறதுக்காக யமுனை துறைவன் மறைத்து சொன்னாள். அங்க அந்த சுவாமி குறிப்பு கொடுத்திருக்கார். கம்சன் அபாயத்துக்கு அஞ்சி என்று திருத்துவர் ஸ்ரீவுவே பிரதிவாதி பயங்கர மண்ணங்கராச்சாரிய சுவாமி என்று சேர்த்து கொடுத்திருக்கார். ஏன்னா மேல இருக்கிறது கம்ச பயத்துக்கு அஞ்சின்னு, கீழே அவர் மாத்திருக்கிறது கம்சன் அபாயத்துக்கு அஞ்சி என்று திருத்துவார். அந்த திருத்தி கம்சனுடைய அபாயமா இருக்கு, அவனை கிட்டக்கே சேர்க்க கூடாது, அவன் வந்தாலே கொல்றதுக்கு 1000 பேர் அமிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பயந்து போய் இது வியாக்கியானத்துல சேவிச்சாலே விபவாவதாரம் அந்தர்யாமி பட்டது பட்டான்னு சொல்லுவார்கள். அந்தர்யாமி தானே ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சிருக்கார். நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. எனக்குள்ள இருக்கிறவரே நான் பார்க்க முடியாது, உங்களுக்கு இருக்கிறவர் நான் பார்க்கறது இல்லை. எனக்குள்ள இருக்கிறவரே நான் பார்க்க முடியாது, தெரியாது. அந்த அந்தர்யாமியை போல விபவாவதாரம் மறைஞ்சா இருக்கும். விபவாவதாரம் எல்லார் கண்ணுக்கு தெரியும்படிதானே இருப்பார். அந்தர்யாமி ஒருத்தர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனா கண்ணன் விபவமா இருந்தா கூட யார் கண்ணுக்கும் தெரியாமல் கோகுலத்திலவே மறைந்து வாழ்ந்தாரோ இல்லையோ, அந்த மறைஞ்சு வாழ்ந்ததை நம்ம யாரும் காட்டி கொடுத்துட வேண்டாம்னுட்டு யமுனை துறைவன்னு பாடுறாலும். ஏன்னா யமுனை துறைவன்னா மறைச்சு பேசுறது 4 பேருக்கு சட்டுன்னு தெரிஞ்சுடாது, தேடுவாளும் இல்லையோ. நீ யமுனை துறைவன் ஆறு, யமுனை துறைவரானா ஒரு 1000 பேர் வரமாட்டாளா? அதுக்குள்ள கண்ணனை தேடட்டுமே. தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும், கண்ணனுக்கு வயசாயிடும், ஆபத்து போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் யமுனை துறைவன்னு மறைத்து பாடினாள் என்று தாமோதரனை செப்பு. மாயனை தாமோதரனை செப்பு. தாமோதரன்கிற இடத்துல கடைசி அர்த்தம் சொல்லி விட பண்ணி முடிச்சுடுறேன். பனைகளிலே தாவினவாறே உடை நழுவ தழும்பை கண்டு இடைச்சிகள் சிரித்தார்கள். அந்த தழும்பு தோற்றாமைக்கிறே நம்பெருமாள் கணையம் மேல் சாத்து சாத்துகிறது. நம்பெருமாளுக்கு மேல் சாத்து சாத்திருக்காளே எதுக்குன்னா இங்க ஒரு தழும்பு இருக்குமா. யசோதை தாம்பாலே கட்டி கட்டி உரசி உரசி அந்த இடத்துல தழும்பு இருக்கு.
அந்த தழும்பு வெளியில தெரிஞ்சிடுமா. இவர் இந்த கடையில இருந்து அந்த கடைக்கு தாவி பழத்தெல்லாம் திருடி சாப்பிடுவாராம். அதுக்குள்ள கட்டி இருக்கிற வேட்டி கொஞ்சம் வெண்ணெய் பால்லாம் சாப்பிட்டு மொசு மொசுன்னு இருக்காரு இல்லையா, அதனால சரியா நிக்காது போல் இருக்கு. கட்டி இருக்கிற வேட்டி அவிழறது. அந்த அவிழ்ந்த உடனே கீழே இருந்து சின்ன பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு அதோ பாரு சின்ன வயசுல அடிபட்ட தழும்பு இருக்குன்னு கேலி பண்ணுவாளாம். அவர் நம்பருமாளா, அவரே அவதரிச்சுட்டார். இப்பவும் யாரானு பார்த்து கேலி பண்ண போறாளேன்னு மேல திருப்பதி எட்ட சாத்தி விட்டார். அதனாலதான் தெரியாம இருக்கு. ஆனா சோதனையா பார்த்தா அந்த ஊர்லதான் பெருமாள் திருமஞ்சன் ஆரச்சே எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கிறச்சேவே அப்படியே மாத்தி விடுறா. கைலிய மாத்தி புது கைலி சாத்திராலும் இல்லையா. ஆனா அப்படி இருக்கிறச்சே ஒத்தருக்கும் தெரியாமல் இடுப்பில் இருக்கிற தழும்பு தெரியாத சாத்திடுவாளாம். நஞ்சியர் போன்ற மகாச்சாரியர்கள்லாம் எங்கேயாவது அந்த தழும்பு தெரியறதான்னு பார்த்துப்பாளாம். தெரிஞ்சா உமக்கு என்ன லாபம்? அந்த தழும்பு தெரிஞ்சதுனால உமக்கு ஏதான பயன் இருக்கானால் சேஷியனுடைய திருவிலச்சனை என்று பட்டர் அருளி செய்வார். நமக்கு ஒரு திருவிலச்சனை இருக்கு, சம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். பஞ்சசம்ஸ்காரம் தாபகா புன்றஹா ததா நாம மந்திரம் யாகச்ச பஞ்சமகான்னு ஒத்தி கொடுக்கிறோம். அத போல பெருமாளோட ஒத்திட்டு இருக்காரு. நான் சேஷங்கிறதுனாலே எனக்கு திருவிலச்சனை, அவர் சேஷிங்கிறதுனாலே இடுப்புல போட்டு இருக்கிற அந்த தாம்பு கேத்தனுடைய வடு இருக்கா, அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிற திருவிலச்சனை. எதுக்குன்னா அடியவர்களுக்கு நான் அடங்கி இருப்பவன், பெருமானுக்கு நான் அடங்கினவன் சொல்றதுக்காக இந்த திருவிலச்சனை. அவர் இடுப்புல எதுக்கு இருக்குதுன்னா அடியவர்களுக்கு அடங்கினவன்கிறதுக்காக, யசோத கையால கட்டுப்பட்டவர்ங்கிறதுக்காக அங்க திருவிலச்சனை. இப்படியாய் பல ஐதிஹ்யங்கள், பல நிர்வாகங்கள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியரான பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் திருதண்டி சின்னஜீய சுவாமி அவருடைய அனுகிரகத்தோட பல்லாண்டுகளாக தனுர்மாசந்தோறும் நடந்து வருகிற இந்த சதசு மேன்மேலும் வளர்ந்து வளர்ந்து எல்லாருக்கும் பயன் பெற்று அனுகிரகத்தை, சுவாமி அனுகிரகத்தையும் பெற்று தரணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தே விட்டு சித்தாரிய மனோரந்த நகேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதர் உதீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.